Hello students, நம்ம பயோ 360 தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் ஒரு பயாலஜி லெக்சரராக இருந்து பேசாமல் என்னோடய ஓன் ப்ரொஃபஷன் டாக்டராக இருந்து நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். நீங்கள் தம்ப்நெயிலையே பார்த்துருப்பீங்க எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், பீரியட்ஸை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ பீரியட்ஸ்னால என்ன ப்ராப்ளம் வரும், அது இல்லாமல் பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர ஒரு சில சிம்டம்ஸ், அதனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், அதை நீட் எக்ஸாம் அப்போது எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். பீரியட்ஸை பற்றி பேசுகிறது டேபு டாப்பிக்காக நினைக்க வேண்டாம். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ரிப்பீட்டர் அவங்க அந்த டே ஆஃப் எக்ஸாம் அவங்களுக்கு ஷி காட் ஹர் பீரியட் பட் ஷி டிட் நாட் ஹாவ் எனி பேட் வித் ஹர். ஸோ அதனால் அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸாம் அவங்க சரியாக எழுதலை, மார்க் விட்டுட்டாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால கூடலாம் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க் எப்படி போகுது பாருங்கள். ஸோ அதனால தான் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும், அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பீரியட்ஸ்னால் வர ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பீரியட்ஸ் பெயின்பா. அது சில பேருக்கு மைல்டாக இருக்கும், மாடரேட்டாக இருக்கும், சிவியராக இருக்கும். அந்த சிவியராக இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா சுருண்டு படுத்துகிட்டே இருப்பாங்க. இவங்க சம்டைம்ஸ் மெடிக்கேஷனே எடுக்காமல் வீட்டிலே இருந்துகிட்டே இருப்பாங்க, சரிங்களா. ஏன்னா வீட்டில் பேரண்ட்ஸும் எடுக்க விட மாட்டாங்க, வச்சுச்சோ அதனால சைட் எஃபெக்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கைனகாலஜிஸ்ட், சரிங்களா, அவங்க போய் பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே சொல்லுங்கள். அவங்க அதுக்கு ஏற்றாப்புல ஒரு மெடிக்கேஷன் தருவாங்க. அதே மாதிரி ஹெவி ஃப்ளோ, ரொம்ப நார்மலை விட ரொம்ப ஃப்ளோ அதிகமாக இருக்கிறவங்களும் நீங்கள் போய் மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க, சரிங்களா. ஒரு நாள் எடுக்கிறனால எந்த பிரச்சனையும் வராது. ஏன் நான் மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பெயினோட போய் உட்காந்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, சரிங்களா. ஏன்னா நம்ம லைஃபே அந்த 3 ஹவர்ஸில் தான் அடங்கியிருக்கு, சரிங்களா. ஸோ அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், சரிங்களா. அதே மாதிரி மாடரேட் பெயின் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு இருக்கிறவங்க கூட நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும், ஒரு நேரம் மட்டும் டேப்லெட் எடுத்துக்கலாம், சரிங்களா. அது இல்லாமல் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிசிஓடி, தைராய்டு ப்ராப்ளம், இர்ரெகுலர் சைக்கிள்ஸ், இதுக்கெல்லாம் ஆல்ரெடி ஹார்மோன் டேப்லெட்ஸ் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க, சரிங்களா. அப்படி எடுத்துகிட்டு இருக்கவங்க அந்த டேப்லெட் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 21 டேஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஹார்மோன் டேப்லெட் நம்மளே படிச்சிருக்கோம் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில். அந்த ஹார்மோன்ஸ் எப்போ ஓவேரியன் ஹார்மோன்ஸ் பாடியில் இல்லையோ டக்குன்னு ப்ளீடிங் ஆயிரும். இதுவும் அப்படி தான், பிரேக் த்ரூ ப்ளீடிங் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அது ரொம்ப பெயினாகவும் இருக்கும், அதிகமாக ப்ளீடிங்கும் ஆகும். அதனால் ரெகுலராக இந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. எக்ஸாமுக்காகன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ இப்போ எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் எப்படி மெடிக்கேஷன் எடுக்கலாம் அப்படின்னா, அந்த செக் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க, உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த டேப்லெட் ஒர்க் ஆகிறதுக்குன்னு கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும், சரிங்களா. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைம் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா பெயின் இல்லாமல் இருக்கும், சரிங்களா. செய்யக்கூடாத ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது என்ன அப்படின்னா, பக்கத்தில் உள்ள மெடிக்கல் ஷாப்பில் போய் பீரியட்ஸ் எனக்கு 2 நாள் தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. அது லைஃப் டைமில் என்றைக்குமே யூஸ் பண்ணிடாதீங்க. ஹார்மோன் டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் சரியான டாக்டரோட கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா. நேச்சுரலாக நடக்கிற ஒரு ஃபினாமினா நம்ம உடம்புல நடக்குது அப்படின்னா அதை மாற்றணும்னு நினைக்காதீங்க. அதை மாற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பின்னாடி ரொம்ப ரொம்ப பிரச்சனை வரும், சரிங்களா. அடுத்து ஆல்ரெடி நான் ப்ராப்ளத்தில் தான் இருக்கேன், எனக்கு மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். தைராய்டு டேப்லெட், இந்த மாதிரி டேப்லெட்லாம், ஹார்மோன் டேப்லெட் அவங்க சொன்ன டயத்தில் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணிக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டெயின் ஆகிடுமோ அப்படிங்கிற பயம், சரிங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பேட்ஸ் என்னவோ வேரியபிள் சைஸஸில் இருக்குது, அது இல்லாமல் மென்ஸ்ட்ரல் கப் இருக்குது, அதே மாதிரி ரீயூசபிள் இது இருக்குது, டயப்பர் மாதிரி இருக்குது, பேண்டஸ் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. உங்களோட ஃப்ளோவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் முன்னாடி டேஸில் நீங்கள் பீரியட்ஸ் தான் இருக்கீங்க அப்படின்னா 4 to 6 ஹவர்ஸ் அந்த பேடை சேஞ்ச் பண்ணுங்கள். ஹைஜீனிக்கை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, சரிங்களா. வந்துச்சு அப்படின்னா யூரின் வந்துகிட்டே இருக்கும். அப்போ எக்ஸாம் டைத்தில் நம்ம போய் எப்படி உட்காந்து எழுதுறது. அதனால் இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா ஹைஜீனிக்கை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் டியூ டேட் இருக்குது, பீரியடோட டியூ டேட் இருக்குது அப்படின்னா, பீரியடே இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பேட் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ, பேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல போய் ஐயோ அம்மா இது இல்லையே அது இல்லையே அப்படின்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், சரிங்களா. நம்ம அங்கே போகிறது ஒன்லி எக்ஸாம் எழுத மட்டும்தான். இந்த அன்னெசரி ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், விட்டுறணும், சரிங்களா.
அதே மாதிரி நார்மல் ஃப்ளோவில் தான் இருக்குது அப்படின்னா கூட மேக்ஸிமம் சைஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 6 hours கிட்ட வந்து மேக்ஸிமம் எப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் அந்த செக்கிங்க்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நியூவாக இருக்கும். ஒரு 6 hours வந்து நம்மளுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் சரிங்களா. எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பேடை வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கிறது சரிங்களா. அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. அதே மாதிரி வாஷர்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வந்து அதுவே வந்து இச்சிங் அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி கிளாத்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக போடாமல், அதே மாதிரி டார்க் இந்த பிளாக் இந்த மாதிரிலாம் போடாமல், காட்டனில் லைட் கலர்ஸும் போடாமல் காட்டன் ஒரு மாதிரி டல் ஷேட்ஸில் போட்டுக்கோங்க. ரொம்ப லூஸாக போட்டுக்கோங்க, ரொம்ப டைட்டாக போடாதீங்க சரிங்களா. அடுத்து ஃபுட் ஹேபிட்ஸ். என்ன சாப்பிட்ணும் இந்த டயத்தில், ஒரு எக்ஸாமுக்கு 1 week முன்னாடி நீங்கள் என்ன சாப்பிடணும், அதே மாதிரி பீரியட் டயத்தில் என்ன சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரைடு ஐட்டம்ஸு, கடையில் வாங்கி சாப்பிட்றது, பரோட்டா, அந்த மாதிரி ஆயிலி ஐட்டம்ஸு, குழம்புலேயே வீட்டு செய்கிற கொதிலே நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் உப்பு, புளி, காரம் 3யுமே வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா குறைச்சிக்கோங்க சரிங்களா. அது இல்லாமல் நான்வெஜ் வந்து சாப்பிடாதீங்க, இந்த 1 weekக்கு எடுத்துக்காதீங்க சரிங்களா. அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது படிக்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக காஃபி டீ குடிக்கிறது. அது இந்த டயத்துலலாம் வந்து எடுக்காதீங்க. கெஃபைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த PMS சொல்லுவாங்க இல்லையா, ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், யாராவது அடிக்கலாம் போல இருக்கும், இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருப்போம், நம்மளே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். அந்த மாதிரி டயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்தீங்க, கெஃபைன்லாம் எடுத்தீங்கன்னா இன்னும் வந்து அது அக்ரவேட் தான் பண்ணும் சரிங்களா. பார்க்க வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது வந்து உங்களை வந்து நல்லது செய்யாது அதுக்கு சரிங்களா. என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா ஆவியில் வேக வச்ச மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இட்லி, இடியாப்பம், ஆப்பம் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கோங்க. கீரை வகைகள், அப்புறம் பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடுங்க. உங்கள் சவுத் நார்த் அதை பேஸ் பண்ணி சாப்பிடுங்க. பன்னீர் வந்து எடுத்துக்கோங்க, எக் வந்து எடுத்துக்கோங்க, முளைக்கட்டின பயிறுகள், அப்புறம் வேக வச்ச பயிறு இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் வந்து நல்லா கிடைக்கும். பால் உங்களுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா நல்லா மிதமான சூடு இருக்குல்ல, லுக் வார்ம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சூட்டில் வச்சு குடிச்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது. ஸோ அந்த டயத்துலலாம் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லீப் வந்து தேவை சரிங்களா. அதாவது நீங்கள் வந்து நைட் வந்து 7 hours வந்து கண்டினியூஸ் ஸ்லீப்பில் வந்து இருக்கணும். நீங்கள் அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு ரூமில் தனியாக உட்கார வச்சுருவாங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டயத்தில் எக்ஸாம் படிக்கணும் ரொம்ப ஆல்ரெடி பாடி வீக்காக இருக்குது, இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸாம் டயத்தில் விழுந்துக்குவோம் சரிங்களா. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நல்லா கண்டினியூஸ் ஸ்லீப் இருக்கணும். அதே மாதிரி படிக்கும்போது ஏதாவது ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னா பவர் நாப் எடுங்க. ஒரு 1/2 hour ரொம்ப தலைவலிக்குது, நீங்கள் அப்படியே லேசாக அசருவீங்க, கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/2 hour அப்படியே நீங்களே முழிப்பீங்க, உங்களுக்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் பிராணாயாமம் சொல்லுவாங்க இல்லையா, மூச்சு பயிற்சி, அது பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் சரிங்களா. அதே முக்கியமான ஒரு விஷயம், ஸ்டே ஹைட்ரேட்டட், அதாவது தண்ணி நல்லா குடிங்க சரிங்களா. தண்ணி, ஜூஸு, இளநீ இந்த மாதிரிலாம் வந்து நல்லா குடிங்க. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை வந்து அதை அவாய்ட் பண்ணும். இன்கேஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி அதை ட்ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூரின் அரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். எக்ஸாமுக்குள்ளே ஒன்ஸ் எக்ஸாம் ஹாலில் நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா வெளியில் அவங்க விட மாட்டாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பயோ 360 தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.